சினிமாவில் சுமார் 10 வருஷம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்ததா சியான் விக்ரம் பல தடவை பல பேட்டிகள்லையும் மேடைகள்லையும் பேசியிருக்காரு. ஸோ அந்த 10 வருஷத்தில் அவர் என்னென்ன படங்கள்லாம் நடித்தார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1990 ரிலீஸ் ஆன என் காதல் கண்மணி, இந்த படத்தை டிஜே ஜாய் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ரேகா நம்பியார் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அடுத்து 1991 ரிலீஸ் ஆன தந்துவிட்டேன் என்னை, இந்த படத்தை சிவி ஸ்ரீதர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ரோஹிணி ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அடுத்து 1992 ரிலீஸ் ஆன காவல் கீதம், இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். சித்தாரா ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அடுத்து 1992 ரிலீஸ் ஆன மீரா, இந்த படத்தை பிரபல ஒளிப்பதிவாளர் பிசி ஸ்ரீராம் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஐஸ்வர்யா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அடுத்து 1994 ரிலீஸ் ஆன புதிய மன்னர்கள், இந்த படத்தை விக்ரமன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். மோகினி ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அடுத்து 1997 ரிலீஸ் ஆன உல்லாசம், இந்த படத்தை ஜேடி ஜெர்ரி டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. மகேஸ்வரி ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அஜித்குமார் தான் முதல் நிலை ஹீரோ. அடுத்து 1998 ரிலீஸ் ஆன கண்களின் வார்த்தைகள், இந்த படத்தில் முக்தா எஸ் சுந்தர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். பிரேமா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அடுத்து 1998 ரிலீஸ் ஆன ஹவுஸ்ஃபுல், இந்த படத்தை ஆர் பார்த்திபன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். சுவலக்ஷ்மி ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஹவுஸ்ஃபுல் படம் கின்னஸ் சாதனை படைக்கப்பட்ட ஒரு படம். 24 மணி நேரத்தில் இந்த படத்தை எடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் 1999 பாலா டைரக்ஷனில் வெளியான சேது படம் தான் விக்ரமுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை அமைஞ்ச படம். சேது படத்துக்கு அப்புறம் தான் விக்ரம் தான் முன்னுக்கு வந்ததாகவே உணர்ந்தார். நிறைய பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிச்சு. ஒரு ஸ்டார் ஹீரோவாக தமிழ் சினிமாவால் அங்கீகரிக்கப்பட்டார். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம், சேது படத்திற்கு முன்பாக நிறைய மலையாள மொழி படங்கள்லையும் தெலுங்கு மொழி படங்கள்லையும் கூட சியான் விக்ரம் நடிச்சிருந்தார். அந்த படங்கள் கூட விக்ரமுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரலைங்க. இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ண சில விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நன்றி.